இந்த வல்லமையான இந்த ஜெபம் உன் வாழ்க்கையை நிச்சயமாகவே விடுவிக்கும். இப்பொழுது இந்த கட்டுகள் உடையும்படியாய் தேவ வல்லமை உனக்காய் இறங்குகிறது. உன் கட்டுகளை, உன் பலவீனங்களை உடைக்கும்படியாய் தேவ வல்லமை அபிஷேகம் இறங்குகிறது. ஏசாயா 10:27 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாளிலே அவனுடைய சுமை உன் தோளிருந்தும் அவனுடைய நுகம் உன் கழுத்து நின்று நீங்கும். அபிஷேகத்தினால நுகங்கள் எல்லாம் முறிந்து போகும். இந்த நேரத்தில் அபிஷேகம் மேல இறங்குகிறது. அபிஷேகம் மேல இறங்குகிறது. இப்பொழுது இறங்கி வருகிறது. அபிஷேகம் இறங்கி வருகிறது. அபிஷேகத்தினால் இப்பொழுது உன் கட்டுகள் உடைகிறது. அபிஷேகத்தினால் உன் பாவ சாபங்கள், அபிஷேகத்தினால் இப்பொழுது உன் வியாதி பலவீனங்கள் இப்பொழுது மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளிலே உன் சுமைகள் நீங்க போகிறது. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது உன் தோளில் நின்று அவருடைய நுகங்கள் விலகி போகிறது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒரு சுகம், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒரு விடுதலை. இயேசு தருகிறார். பெற்றுக்கொள். இயேசு வந்தார். தெரியுமா? அவர் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையாக்க, ஒடுக்கப்பட்டவர்களை விடுதலையாக்க இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இன்றும் ஜீவிக்கிறார். இன்று ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, லூக்கா 4:18 வசனத்தில் சொல்லப்பட்டபடியே இன்றைக்கு உனக்காக உன்னை விடுதலையாக்குவதற்கு, உன் சிறையிருப்பை மாற்றுவதற்கு இயேசு வந்திருக்கிறார். இப்போது உன் சிறையிருப்புகள் மாறுகிறது. உன் சிறையிருப்புகள் மாறுகிறது. உன் கட்டுகள் விலகி போகிறது. உன் பாவங்கள், உன் சாபங்கள் இன்றை தீர்க்கப்பட போகிறது. இன்றே இயேசு எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறார். தேவ பிள்ளையே, 2026 வருடங்களுக்கு முன்பதாகவே உனக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் பலியானார். அவருடைய அந்த சிலுவையின் மரணத்தினாலே, அவர் சிந்தின இரத்தத்தினாலே உனக்கு விடுதலை அவர் சம்பவித்திருக்கிறார். இன்று இயேசுவை விசுவாசிப்பாயே என்றால் நீ ஒன்னும் செய்யண்டா. இயேசுவை விசுவாசி போதும். இயேசுவை விசுவாசி போதும். விசுவாசித்தா நீ தேவ மகிமையை காண்பா. விசுவாசித்தா நீ இப்பொழுது விடுதலையை காண்பா. விசுவாசித்தா இப்பொழுது அற்புதங்களை காண்பா. இயேசு சொல்லுகிறார், விசுவாசி. இப்போ அற்புதத்தை பெற்றுக்கொள். இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. சுகம் தருபவரே, சுகம் பலன் தருபவரே, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. வியாதி எல்லாம் மாற்றுகிறவரே, பலவீனம் எல்லாம் மாற்றுகிறவரே. ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற தேவனே, உம்முடைய பிள்ளைகளின் சுகத்தை விரும்புகிற தேவனே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடி வருகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, அப்பா இந்த ராத்திரி நேரத்தில் தகப்பனே, அப்பா இந்த நேரத்தில் எங்கள் நல்ல தேவனே எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறேன் ஐயா. கூப்பிடுகிறவர்களின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தேவன், தம்மை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவரே நீர் செவி கொடுக்கின்ற தேவன் ஆண்டவரே. உம் பிள்ளைகளுடைய சத்தத்திற்கு நீர் செவி கொடாமல் இருப்பீரோ?
உம்முடைய பிள்ளைகளுடைய சத்தத்திற்கு நீர் செவிகொடாமல் இருப்பீரோ? உம்முடைய பிள்ளைகளுடைய கதறல்களுக்கு நீர் செவிகொடாமல் உம்முடைய செவியை ஆண்டவரே நீர் அடைத்து வைத்திருப்பீரோ? ஹalleluya. எங்கள் தேவனே, எங்களுடைய வியாகுலங்களை எல்லாம் அறிந்திருக்கிறவர். உம்முடைய பிள்ளைகளின் வியாகுலங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறவர். வேதனைகளை எல்லாம் அறிந்திருக்கிறவர். வலிகளை எல்லாம் ஆண்டவரே நாங்கள் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிற போதும் எங்கள் வலிகளை எல்லாம் அறிந்திருக்கிறவர். எங்கள் வலிகளை நீர் அறியாமல் இருப்பீரோ? ஹalleluya. எங்க வலிகள் உமக்கு தெரியும்பா. எங்கள் வேதனைகள் உமக்கு தெரியும் ஆண்டவரே. மனுஷனுக்கு தெரியாதுப்பா ஆண்டவரே. மனுஷனுக்கு தெரியாத ஆண்டவரே. என் உறவினருக்கு தெரியாத ஆண்டவரே. என்னை பார்க்கிறவர்களுக்கு தெரியாத ஆண்டவரே. ஹalleluya. என் வேதனை, என் வருத்தங்கள், என் வலிகள் ஆண்டவரே, என் வியாகுலங்கள், என் போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிவீரல்லவா? நீர் அறிவீரல்லவா? நீர் காணாமல் போல, நீர் காணாதவர் போல இருப்பீரோ? ஹalleluya. இறங்குங்கப்பா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவதை போல ஆண்டவரே இந்த ஜெபத்திலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீர் இறங்குவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்காய் இறங்குங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்காய் இறங்குங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் ஒரு விசை இறங்குங்கப்பா. வேதனையை நோக்கி பாரும் ஆண்டவரே. இந்த வேதனை நோக்கி பாரும் ஆண்டவரே. உச்சம் தலை முதலிருந்து உள்ள பாத வரையிலையும் ஆண்டவரே ஒரு அவயங்கள் ஆண்டவரே கஷ்டப்பட்டா ஆண்டவரே முழு அவயங்களும் ஆண்டவரே கஷ்டப்படுமை ஆண்டவரே. வேதனை வேதனை வேதனை. ஐயோ என் சரீரத்தில் வேதனை. எப்பொழுது இந்த வேதனை, எப்பொழுது இந்த வியாதி என்னை விட்டு நீங்க? ஹalleluya. தேவனே, இந்த வியாதி எப்பொழுது என்னை விட்டு நீங்கும்? இந்த வியாகுலம் எப்பொழுது என்னை விட்டு நீங்கும்? இந்த பலவீனம் எப்பொழுது என்னை விட்டு நீங்கும் என்று கதறிக்கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறேன். என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகமுண்டாகுவதாக. Jesus name. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இப்பொழுது ஆண்டவரே எல்லா வியாதி பலவீனங்கள் வியாகுலங்கள் எல்லா சரீரத்தில் இருந்தும் இப்பொழுது நசரனாக இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. என் தேவனே உமக்கு நன்றி அப்பா. என் தேவனே உமக்கு நன்றி அப்பா. வியாதியை எல்லாம் ஆண்டவரே ஒரு நொடி பொழுதுல மாற்றுகிறவர். வியாதியை எல்லாம் தேவனே எல்லா வியாதி பலவீனங்களையும் ஆண்டவரே ஒரு நொடி பொழுதிலேயே மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. உமக்கு ஆண்டவரே அப்ப ஒரு நொடி போதும் ஆண்டவரே. நீ பார்த்தா போதும் ஆண்டவரே. அப்பா நீ சொன்ன போது ஆண்டவரே. உங்க வல்லமை புறப்பட்டு வந்த போதும் ஆண்டவரே. எந்த வியாதியும் எந்த பலவீனமோ எந்த விதமான கட்டுகளும் சரீரத்தில் இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உம்முடைய வல்லமை புறப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய அக்கினி இப்பொழுது புறப்படுவதாக. பரிசுத்த தேவ வல்லமை அற்புதம் இப்பொழுது வெளிப்படுவதாக. ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த ஜெபத்தில் என்னோடு கூட இணைந்திருக்கிற எனக்கு அருமையானவர்களே, இந்த ஜெபத்திலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு சுகத்தை தர விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை கேட்கிறவர்கள் இப்பொழுது தேவ சன்னிதானத்திலே அமர்ந்து கொள். தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து கொள். கர்த்தர் உன்னை சுகமாக்கும்படிக்கு, கர்த்தர் உன்னை குணமாக்கும்படிக்கு விரும்புகிறார். 38 வருஷம் ஹalleluya 38 வருஷம் வியாதி, 38 வருஷம் வியாதி
பெதஸ்தா குளத்தின் அருகே படுத்து கிடந்த ஒரு மனுஷன். 38 வருஷம் ஒருவனும் வரல. 38 வருஷம் அவனுக்கு யாரும் உதவி பண்ணல. இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த பெதஸ்தா குளமும் இருந்தது தேவ பிள்ளையே. ஆனா அந்த பெதஸ்தா குளத்துல கொண்டு இயேசப்பா அவனை கொண்டு போடல. இயேசு வந்தார். அந்த 38 வருஷம் வியாதி உள்ள அந்த மனுஷனை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும் போது ஹல்லேலூயா, அந்த 38 வருஷம் வியாதி உள்ள அந்த மனுஷன் தன் வியாகுலங்கள், தன் வேதனைகள், தான் அனுபவித்த எல்லா காரியத்தையும் ஆண்டவரிடத்தில் சொல்ல ஆரம்பிக்கிறார். இயேசு சொன்னார், இப்பொழுதே நீ எழுந்து நட என்று சொன்னபோது அந்த வியாதியுள்ள மனுஷன் எழுந்து நடந்தான். அந்த வியாதியுள்ள மனுஷன் எழுந்து நடந்தான். அத்தனை கண்களும் ஆச்சரியப்பட்டது. இயேசு வருகிற வரைக்கும் தான் பெதஸ்தா குளம் தேவை. இயேசு வருகிற வரைக்கும் தான் பெதஸ்தா குளத்தை தேடி ஓடணும். இயேசு இன்றைக்கு உன் அருகில வந்திருக்கிறார். எத்தனை ஆலயங்களுக்கு போயிட்டேன், எத்தனையோ கூட்டங்களுக்கு போயிட்டேன், எத்தனையோ இடத்துல நான் ஜோமனி பார்த்துட்டேன், எனக்கு வியாதி மாறல, எனக்கு பலவீனம் மாறல. இன்றைக்கு தேவ பிள்ளையே, இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். இயேசுவை தேடி வந்திருக்கிறார். அன்றைக்கு 38 வருஷமாய் வியாதியோடு இருந்த அந்த மனுஷனை தேடி வந்தது போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நீ படுத்திருக்கிற உன் அறையிலே, நீ இருக்கிற அறையிலே தேவ பிள்ளை எந்த வியாதி வியாகுலத்தோடு இருக்கிறாயோ இப்பொழுது வாயை திறந்து பேசு, பேசு, பேசு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் வியாதியை நோக்கி பாரும், என் வறுமையை நோக்கி பாரும், என் வியாதிகளை நோக்கி பாரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பேச ஆரம்பி. இப்பொழுது உன் ஹல்லேலூயா படுக்கை, இப்பொழுது உன் வியாதி, இப்பொழுது உன் பலவீனங்களை இயேசு கிறிஸ்து மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய். இந்த நொடி பொழுதே உன் வியாதி பலவீனங்களை மாற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உன் வியாதி, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உன் பலவீனங்கள் ஒன்றுமில்லாமல் போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒன்றுமில்லாமல் போகிறது, ஒன்றுமில்லாமல் போகிறது. எனக்கு அருமையான சகோதரி, எனக்கு அருமையான சகோதரா, ஒன்றுமில்லாமல் போகிறது, ஒன்றுமில்லாமல் போகிறது. எழுந்து நட, எழுந்து நட. Come, rise up in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் உன் படுக்கையை விட்டு இப்பொழுது எழும்பி வா. இயேசுவின் நாமத்தினால இன்றும் இயேசு, இன்றும் இயேசு, இன்றும் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். இன்றும் இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை நீ விசுவாசிப்பாயே என்றார். தேவ பிள்ளையே, நேற்றைக்கு ஹல்லேலூயா நாளைக்கு என்பது அல்ல. தேவ பிள்ளையே, இயேசு என்னையோ ரட்சித்தார், இயேசு என்னைக்கோ தொட்டார் என்பதை நினைத்துக் கொண்டு இயேசு ஓ ஹல்லேலூயா கடந்து போன காலத்திற்கு மாத்திர தேவன் அல்ல. என் வாழ்க்கையில எப்படியாகிலும் இயேசு அற்புதம் செய்வார் என்று இந்த இயேசுவை எதிர்காலத்தில் மாத்திரம் நீ விசுவாசிப்பதற்கல்ல. இன்று 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 இப்பொழுது என் தேவன் என்னை விடுதலையாக்குவார் என்று விசுவாசிப்பாயே என்றால் இப்பொழுது இப்பொழுது இந்த நொடி பொழுது இயேசு என்னை விடுவிப்பார், இயேசு என்னை சுகப்படுத்துவார் என்று சொல்லும்போது உனக்கு சுகத்தை தருகிறார், உனக்கு சுகத்தை தர விரும்புகிறார். Because of God living today also, இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய், இன்றைக்கும் உன் அருகில் இருக்கிறவராய் அவர் நின்று கொண்டிருக்கிறார். ரபா காஷா தாராதாரா ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்து போன லாசரு, ஹல்லேலூயா, 4 நாட்கள் ஆன பிறகும் கூட என்னை விசுவாசிக்கிறவன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னாரே. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று அவர் சொன்னாரே. தேவ பிள்ளையே, அந்த கல்லை புரட்டி போடுங்கள். இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே எது உனக்கு மலை போன்று இருக்கிறது, எது உன் விசுவாசத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது, புரட்டி போடு, அதை தள்ளு. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் செத்து போனவன் சரீரம், இயேசுவின் நாமத்தில் செத்து போனவன் பலன், குறுகி போனவன் பலன் இப்பொழுது நசரனாக இயேசுவின் நாமத்தில் come out, வெளியேறட்டும், வெளியே வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ வியாதிக்கு பின்னாடி, ஓ வியாதிக்கு பின்னாடி தேவ பிள்ளையே, ஓ வியாதிக்கு பின்னாடி
ஒரு பிசாசு நின்று கொண்டிருக்கிறான். உன் பலவீனத்திற்கு பின்னாடி ஒரு பிசாசு நின்று கொண்டிருக்கிறான். இன்றை கடிந்து கொள் இயேசுவின் நாமத்தில். தேவ பிள்ளையே, நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற இப்பொழுது இந்த நேரத்தில் அந்த பிசாசுகளை கடிந்து கொள்ளுகிறேன். வெளியேறி போகட்டும், வெளியேறி போகட்டும். இயேசுவின் நாமத்தினால எல்லா சத்துருக்களும், இயேசுவின் நாமத்தில் எல்லா பிசாசின் வல்லமைகளும் இந்த நாமத்திற்கு ஹல்லேலூயா கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். இயேசுவின் நாமத்திற்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். இயேசுவின் நாமத்திற்கு நடுங்கிதான் ஆக வேண்டும். இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது துரத்தப்பட்டே ஆக வேண்டும். அது ஓடணும். ஜீசஸ் நேம், ஜீசஸ். ராபஹஷியந்தரதலரபோ லேபரகதலரபௌஷியந்தலரபா லாபகஷகபலரபலரஹ லாபகஷகதலரபபகதரதரபா. பாவம் பாவம் பாவம், சாபம் சாபம் சாபம். என் வாழ்க்கையிலே பாவம் ஒழிய மாட்டேக்குது, சாபம் தீர மாட்டேக்குது. வியாதியினால் நான் கவலைப்படுகிற, வருத்தப்படுகிறேன். பிசாசு என்னை கட்டி வைத்திருக்கிறான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? தேவ பிள்ளையே, இந்த சக்தி வாய்ந்த இந்த ஜெபம், இந்த வல்லமையான இந்த ஜெபம் உன் வாழ்க்கையை நிச்சயமாகவே விடுவிக்கும், 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 விடுவிக்கும். இப்பொழுது இந்த கட்டுகள் உடையும்படியாய் தேவ வல்லமை உனக்காய் இறங்குகிறது. உன் கட்டுகளை, உன் பலவீனங்களை உடைக்கும்படியாய் தேவ வல்லமை அபிஷேகம் இறங்குகிறது. ஏசாயா 10:27 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாளிலே அவனுடைய சுமை உன் தோளிருந்தும் அவனுடைய நுகம் உன் கழுத்து நின்று நீங்கும். அபிஷேகத்தினால நுகங்கள் எல்லாம் முறிந்து போகும். இந்த நேரத்தில் அபிஷேகம் உன் மேல இறங்குகிறது, அபிஷேகம் மேல இறங்குகிறது. இப்பொழுது இறங்கி வருகிறது, அபிஷேகம் இறங்கி வருகிறது. அபிஷேகத்தினால் இப்பொழுது உன் கட்டுகள் உடைகிறது. அபிஷேகத்தினால் உன் பாவ சாபங்கள், அபிஷேகத்தினால் இப்பொழுது உன் வியாதி பலவீனங்கள் இன்றே இப்பொழுது மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளிலே உன் சுமைகள் நீங்க போகிறது. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது உன் தோளில் நின்று அவருடைய நுகங்கள் விலகி போக போகிறது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒரு சுகம், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஒரு விடுதலை. இயேசு தருகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இயேசு வந்தார். வந்தார் தெரியுமா? அவர் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையாக்க, ஒடுக்கப்பட்டவர்களை விடுதலையாக்க இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இன்றும் ஜீவிக்கிறார், இன்று ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, லூக்கா 4:18 வசனத்தில் சொல்லப்பட்டபடியே இன்றைக்கு உனக்காக உன்னை விடுதலையாக்குவதற்கு, உன் சிறையிருப்பை மாற்றுவதற்கு இயேசு வந்திருக்கிறார். இப்பொழுது உன் சிறையிருப்புகள் மாறுகிறது, உன் சிறையிருப்புகள் மாறுகிறது, உன் கட்டுகள் விலகி போகிறது, உன் பாவங்கள், உன் சாபங்கள் இன்றை தீர்க்கப்பட போகிறது. இன்றே இயேசு எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறார். தேவ பிள்ளையே, 2026 வருடங்களுக்கு முன்பதாகவே உனக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் பலியானார். அவருடைய அந்த சிலுவையின் மரணத்தினாலே, அவர் சிந்தின இரத்தத்தினாலே உனக்கு விடுதலை அவர் சம்பவித்திருக்கிறார். இன்று இயேசுவை விசுவாசிப்பாயே என்றால் நீ ஒன்னு செய்யண்டா, நீ ஒன்னு செய்யண்டா. இயேசுவை விசுவாசி போதும், இயேசுவை விசுவாசி போதும். விசுவாசித்தா நீ தேவ மகிமையை காண்பா, விசுவாசித்தா நீ இப்பொழுது விடுதலையை காண்பா, விசுவாசித்தா இப்பொழுது அற்புதங்களை காண்பா. இயேசு சொல்லுகிறார், விசுவாசி, விசுவாசி. இப்போ அற்புதத்தை பெற்றுக்கொள். ஹோ ராபா கதால ராபா சிகதரபா லேபோரோஹோ சிகதரபாலரி அந்தரபா. ஹalleluya. அவருடைய இரத்தம், அவருடைய இரத்தம், அவருடைய இரத்தம், இயேசுவின் இரத்தம். தேவ பிள்ளையே, உன் பாவம், உன் சாபம், உன் கர்மங்கள், தேவ பிள்ளையே, என்றைக்கோ என்றைக்கோ தேவனுக்கு பிரியமில்லாத விரோதமான காரியம் செய்திருப்பாய் என்றால் அவருடைய ஒரு சொட்டு இரத்தம் உன் எல்லாவற்றையும் கழுவி உன் வாழ்க்கையே மாற்றிவிடும், உன் வாழ்க்கையே மாற்றிவிடும். அவருடைய இரத்தம், அது வெளியேறப்பட்ட இரத்தம். ஹalleluya. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது, என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. எத்தனை கல்லர்கள், எத்தனை 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 கொடூரர்கள், எத்தனை பாவிகளை இந்த இயேசுவின் இரத்தம் மாற்றி இருக்கிறது. இன்று உன்னை மாற்றுவதற்கு
அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு இணைந்து பாடுவீர்களா? இயேசு ரத்தமே, இயேசு ரத்தமே என்று சொல்லி என்னோடு இணைந்து பாடி அப்பா நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அவருடைய இரத்தத்தின் பெருந்துளி உன் மேல விழும். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் என்னோடு இணைந்து தேவ பிள்ளையே இந்த பாடலை ஒரு விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி நீ பாடு. நீ பாடும்போது இப்பொழுது விடுதலை நிச்சயமாய் காண்பார். ராபா கதரா கதரா சேபாலா கதரா சேபாலா கதரா ஜீசா ஓ ராபா கதராபா. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேறப்பட்ட ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, விலையேறப்பட்ட ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. மகா கொடூர பாவங்கள் தள்ளிவிடும் நம் இயேசுவின் ரத்தமே. ஹல்லேலூயா. ஓ மனவியாகுள்ள வேதனையா அவர் ரத்தம் பெருந்துளியாய் வெளியே வந்தது. உன் பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவுகிற இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆமென். எல்லா வேதனைகளையும் மாற்றக்கூடியது, எல்லா பலவீனங்களையும் மாற்றக்கூடியதல்லவா. கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே. கொடூர பாவங்கள் கழுவிடும் நம் இயேசுவின் ரத்தமே. மகவியாகுள்ள வேதனையா வேர்வை ரத்தமாய் வெளிவந்ததே. மகவியாகுள்ள வேதனையா வேர்வை ரத்தமாய் வெளிவந்ததே. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, குற்றம் எல்லாம் பரிசுத்த ரத்தமே. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேறப்பட்ட ரத்தமே, குற்றம் எல்லாம் பரிசுத்த ரத்தமே, விலையேறப்பட்ட ரத்தமே, குற்றம் எல்லாம் பரிசுத்த ரத்தமே. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. மனசாட்சியை சுத்திகரிக்கும் நம் இயேசுவின் ரத்தமே. மனவேதனை எல்லாவற்றையும் நீக்கி போடுகிற, சாபமெல்லாம் போக்குகிற இயேசுவின் ரத்தம். இது ஒரு பாடல் அல்ல தேவ பிள்ளையே, இது ஒரு ஜெபம். இந்த பாடல் என்னோடு சேர்ந்து நீ பாடுவாய் என்றால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாய் ஒரு மாற்றத்தை நீ காண்பாய். ஹல்லேலூயா. ஆமென். ஓ மனசாட்சியை சுத்திகரித்திடும் நம் இயேசுவின் ரத்தமே. மனசாட்சியை சுத்திகரித்திடும் நம் இயேசுவின் ரத்தமே. மனவேதனை நீங்கிடுமே, சாபமெல்லாம் போக்கிடுமே, மனவேதனை நீக்கிடுமே, சாபமெல்லாமே போக்கிடுமே. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. ஆமென். இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேறப்பட்ட ரத்தமே, குற்றம் எல்லாம் பரிசுத்த ரத்தமே, விலையேற
அவருடைய ரத்தம் விலையேற பெற்றது. குற்றமில்லாத இந்த பரிசுத்த ரத்தம் இயேசுவே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலையும் ஆண்டவரே உம்மை நோக்கி இந்த நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிற வியாதியோடு படுக்கையோடு மரணத்தின் விளிம்பில் நின்று இந்த ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையின் வாழ்க்கையிலையும் இயேசுவே இப்போது இறங்குமையா. இயேசுவே நீ ரட்சியா, நீ தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே. Save them Lord. ஆண்டவரே நீங்க தொடுங்க, அவர்களை ரட்சிங்கப்பா, அவர்களை விடுதலையாக்குங்கப்பா. உங்க ராஜ்யத்துக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. ஓமல் தொடப்படுவார்களாக, இந்த ஜெபத்தினால் தொடப்படுவார்களாக. ஹalleluya. மகா பரிசுத்த ஸ்தலம் அதில் சேர்த்திடும். நம் இயேசுவின் இரத்தமே மகா பிரதான ஆசாரியராய் நமக்கு முன் சென்ற பரிசுத்தர். ஹalleluya. நம்மை பரிசுத்த ஸ்தலத்தில் சேர்க்கக்கூடியது. ஆமென். ஹalleluya. நமக்காய் பரிந்து பேசுகிறது இந்த இயேசுவின் இரத்தமே. பரிசுத்த ஸ்தலம் அதில் சேர்த்திடும் நம் இயேசுவின் இரத்தமே. மகா பரிசுத்த ஸ்தலம் அதில் சேர்த்திடும் நம் இயேசுவின் இரத்தமே. மகா பிரதான ஆசாரியராய் நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே. மகா பிரதான ஆசாரியராய் நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே. மகா பிரதான ஆசாரியராய் நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே. மனவேதனை நீக்கிடுமே, சாபமெல்லாம் நீ போக்கிடுமே. மனவேதனை நீக்கிடுமே, சாபமெல்லாம் இப்போ போக்கிடுமே. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. ஆமே இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. சொல்லுவோம் இயேசு ரத்தமே. அவருடைய ரத்தத்தின் பெருந்துளி இப்பொழுது மேல விழுகிறது. உணர்கிறாயா? இப்பொழுது நீ கதறு கதறு. வேதனை எல்லாம் நீங்கி நீ சுகமாகுவதற்கு விசுவாசத்தோட கதறு. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. விலையேற பெற்ற ரத்தமே, குற்றம் இல்லா பரிசுத்த. விசுவாசத்தை அறிக்கப்ப நாம் ஆண்டவரே உம்முடைய ரத்தம் விலையேற பெற்றது. என் குற்றங்களை எல்லாம் மாற்றக்கூடியது. என் குற்றத்தை இப்பொழுது மாற்றட்டும் ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற பாவம் இப்பொழுது வெளியேறி போகட்டும். என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்கும். என் பாவம் என் சாபங்கள் என் வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு இப்பொழுது விலகி போகட்டும். மனசாட்சியை சுத்திகரித்திடும் நம் இயேசுவின் இரத்தமே. மனசாட்சியை சுத்திகரித்திடும் நம் இயேசுவின் இரத்தமே. மனவேதனை நீக்கிடுமே, சாபமெல்லாம் நீர் போக்கிடுமே. மனவேதனை நீக்கிடுமே, சாபமெல்லாம் நீங்க போக்கிடுமே. சுரத்தமே ரத்தமே ரத்தமே. சொல்லுங்க சுரத்தமே ரத்தமே ரத்தமே. சுரத்தமே. ஹோரா பகதரா ஷகதரா பகதரா. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. இந்த பரிசுத்த ரத்தம் தான் முழு உலகத்திற்கும். இந்த பரிசுத்த ரத்தம் தான் இந்த முழு உலகத்திற்கும் சிந்தப்பட்டது. எந்த ரத்தமும் அல்ல. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை.
இந்த இரத்தம், இயேசுவின் இரத்தமே அல்லாமல் விடுதலை இல்லை. கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்தெல்லாம் நம்மை மீட்டுக் கொண்டார். ஒரு மனுஷன் பாவம் செய்வானே என்றார். தேவ பிள்ளையே, ஆண்டவர் நமக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், நியாய பிரமாணத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த நியாய பிரமாணத்தின் கட்டளைகளை மீறுவானே என்றால் அவன் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். இல்லை என்றால் நியாய பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி அவன் சாக வேண்டும். ஆனால் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவினுடைய ஹல்லேலூயா மரணத்தினாலே, ஆமென், அந்த நியாய பிரமாணத்தில் இருந்து அவர் நமக்காய் இரத்தம் சிந்தினதினாலே அந்த சாபத்திலிருந்து நாம் மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறோம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 103:2-3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். இயேசுவின் நாமத்தில் சுகமாவாயாக, இயேசுவின் நாமத்தில் குணமாவாயாக. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். தேவ பிள்ளையே, தேவகுமாரனாம் இயேசு கிறிஸ்து பிசாசுனுடைய கிரியைகள் அழிக்கும்படியாக வெளிப்பட்டார். உன் சரீரத்திலே உன்னை பலவீனப்படுத்துகிற, உன்னை வியாதிக்குட்படுத்துகிற அந்த பிசாசுனுடைய கிரியைகளை அவர் அழிக்கும்படியாக அவர் வெளிப்பட்டிருக்கிறார். அது அழிந்து போகிறது. பிசாசுக்கு எதிர்த்து தேவனுக்கு கீழ்ப்படி, அது உன்னை விட்டு இப்பொழுது விலகி போகிறது. உன் 2 கைகளை மேல உயர்த்தி, ஆண்டவரே இயேசுவே, என் பாவத்தை மன்னிவேன், சாபத்தை நீக்கும், உம்மை விசுவாசிக்கிறேன், உங்க இரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது, எனக்காய் நீர் ஆண்டவரே சாபமானீர், எனக்காக ஆண்டவரே நீர் உயிரோடு கூட எழுந்தீர், உம்மை என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல். இன்றை இப்பொழுது ரட்சிக்கப்படுகிறாய், உன் ஆத்துமா ரட்சிக்கப்படுகிறது, நீ விடுதலையாகிறாய். உனக்காக அவர் சாபமாய் இருக்கிறார். உன் சாபத்திலிருந்து உன்னை அவர் இரத்தத்தை சிந்தி மீட்டு இருக்கிறார். உனக்காய் அவர் கிரயம் செலுத்தியிருக்கிறார். உன்னை அவர் மீட்டுக் கொள்ளுவதற்காக சாதாரணமாய் கர்த்தர் உன்னை மீட்டுக் கொள்ளவில்லை. அவருடைய இரத்தத்தினாலே அவர் உன்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார், உன்னை கிரயம் வாங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விலையேறப்பட்ட இரத்தமே குற்றம் இல்லா பரிசுத்த இரத்தமே, விலையேறப்பட்ட இரத்தமே குற்றம் இல்லா பரிசுத்த இரத்தமே. தகப்பனே, இந்த ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற, கேட்க போகிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் இந்த நேரத்தில் இரட்சியும், டச் லார்ட், தொடும், ஆசீர்வதிங்கப்பா, மக்கண்டு பிரித்தெடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.